வணக்கம். இது நம்ம கிச்சன். நம்ம கிச்சன்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இட்லிக்காக ஒரு டிஃபன் சாம்பார் பண்ண போறோம். டிஃபன் சாம்பார் பல விதங்கள்ல பண்ணலாம். இன்னைக்கு இந்த மாதிரி வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு சிம்பிள் டிஃபன் சாம்பார் பண்ண போறோம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னாக்க, கடலெண்ணெய் வேணும், கடுகு, ஜீரகம், 2 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பெருங்காயம், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், காஷ்மீர் பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி வேண்டாம். இதை அரைச்சி விட்ட பொடி நம்ம கடலைப்பருப்பு, மல்லி, மிளகாய் வத்தல் பொடி முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அரைச்சிருக்கோம். அந்த பொடியிலேருந்து இது தேவையானது எவ்வளவோ 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ இதில் எடுத்துக்கணும். இப்படி இவ்வளோதான் தேவை. அப்புறம் வெறும் பயத்தம்பருப்பு, சிறுபருப்புமாங்களே, அந்த பயத்தம்பருப்பை எடுத்து நல்லா களைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு வேக வச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பருப்பு வேக போடும்போதே அதில் தேவையான ஜலத்தை விட்டு மஞ்சள் பொடியை போட்டாச்சு. மஞ்சள் பொடியும் போட்டுண்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் அதோட போட்டு, உப்பையும் போட்டு, கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூளையும் போட்டு, காஷ்மீரி பவுடரையும் போட்டு நல்லா 3 விசில் விட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ இந்த மாரி வந்துருக்கு டிஃபன் சாம்பார். இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதில் இப்போ நம்ம வெல்லம் போட்டுட்டோம். வெல்லம் போட்டு ஒரு கொதி விட்டாச்சு. இதில் நெய் விட்டுருக்கணும். இப்போ நெய்யை சுட வச்சாச்சு. இப்போ கடுகு, இதில் 2 கடுகை போட்டுட்டு 2 ஜீரகத்தையும் போட்டு நம்ம இதை தாளித்து இந்த சாம்பாரில் கொட்டினா இது சாம்பார் ரெடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இது தேவையான அளவு 2-3 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு கொஞ்சம் ஜனத்தை விட்டு கரைச்சி இதில் விட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடணும். நான் இப்போ எல்லாம் கொதி விட்டு வச்சுட்டேன். அப்படியே போட்டு கரைச்சிருந்தா இது கட்டி கட்டியாக போயிடும். அதனால மாரி கொதி விட்டு இறக்கிக்கணும். இப்போ ரெடி. இப்போ கடுகு தாளிக்கணும். கடுகு தாளிச்சாச்சுன்னா டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும். கடுகு வெடிச்சுடுத்து, நெய்யில் கடுகு வெடிச்சுடுத்து, கடுகு ஜீரகம் ரெண்டும் இதை நம்ம கொட்டியாச்சு. இப்போ தேவையான டிஃபன் சாம்பார் ரெடி. இப்போ இதை இந்த சர்விங் டிஷ்ஷுக்கு நம்ம மாற்ற போகிறோம். இதை இப்படி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு இதில் மாற்றிக்கிட்டாக்க டிஃபன் சாம்பார் ரெடி. இதில் இட்லியை போட்டுட்டு இந்த சாம்பாரை ஊற்றிட்டு சாப்பிடும்போது நெய் வேணாலும் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லை அப்படியும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்